ஆஹா போட்டான்டா நங்கூரத்தை. ஏன் மாஸ்டர் இந்த நங்கூரத்தை உங்களுக்கு போட தெரியாதா? போடுறேன்டா. உடன் பிறப்பே கழக உடன் பிறப்பே. யோ என்னையா அது? விஜய் முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்படுறாரு. நம்ம முதலமைச்சர் என்னன்னா விஜய் ஆகணும்னு ஆசைப்படுறாரு. இதெல்லாம் என்னையா கொடுமை? அதாவது நடிகர் விஜய் அவர்கள் முதலமைச்சராக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. நம்ம முதலமைச்சர் அவர்கள் விஜய் மாதிரியே ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இது எங்க போய் முடிய போகுதுன்னே தெரியல. உங்களுக்கு கல்யாணம் எவன் சொன்னா? கால் காட்சி போடுங்க. கொஞ்சம் புதுசாக திங்க் பண்ண வேணாம். புளியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கிச்சும்பாங்க. புதுசாக திங்க் பண்ணுங்க. அப்படியே ஒரு ரேம்ப் வாக் அப்படியே சாதிச்சு கிழிச்சிட்டார் இல்லையா? இவர் நடந்து வராராம். இவர் நடந்து வர அப்படியே எல்லாரும் அப்படியே துண்டெல்லாம் அப்படி தூக்கி போடுறானுங்களாம். யார்? இந்த உடன்பிறப்புகளுக்கான உளுத்தம் பருப்புகள். அதை வாங்கி அப்படியே அப்படி கேட்ச் பண்ணி அப்படி போட்டுக்கிறாராம். அதை போடக்கூட தெரியல இந்த தத்திக்கு. கழுத்தில் போடாமல் வாய்க்கு போட்டுக்குது. ரவுடி மாதிரி நட, ரவுடி மாதிரி. அதை போடக்கூட தெரியல இந்த தத்திக்கு. கழுத்தில் போடாமல் வாய்க்கு போட்டுக்குது. இப்படி ஒரு கேவலமான ஆட்சியை கொடுத்து விட்டும் கூட இப்படி வெட்டி விளம்பரம் கொடுத்துக்கிட்டு அலையிறிய அசிங்கமா இல்லை உனக்கு? நோ சூடு, நோ சொர்ணை, நோ பாதர், எனி திட்டிங், எனி அபியூசிங், நோ சூடு, நோ சொர்ணை, நோ பாதரிங். உனக்குத்தான் அசிங்கமா இல்லை, உனக்கு யோசனை கொடுக்குறவனுக்கும் அசிங்கமா இருக்காதா? உன்ன மாதிரி ஒரு ஈன பிறவி நான் என் வாழ்க்கையில பார்த்ததே இல்லை. உன்னை செத்தான். எவனோ வந்து துண்டை தூக்கி அப்படியே கலாச மாட்டான். துண்டுக்கு மரியாதை கொடுப்பான். துண்டுக்கு மரியாதை கொடுப்பான். ஏன்னா ஃபர்ஸ்ட் துண்டை தூக்கி போடுறாரு. இவர் துண்டை தூக்கி போடுறாரு. ஒருவரை எடுக்கவே ஆளல. செயற்கை. எவனோ வந்து துண்டை தூக்கி அப்படியே கலாச மாட்டான். துண்டுக்கு மரியாதை கொடுப்பான். துண்டுக்கு மரியாதை கொடுப்பான். ஏன்னா ஃபர்ஸ்ட். அப்புறம் அவர் விஜய் வந்து அந்த ரேம்பில் நடந்து போகும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த இதில் மதுரையில் நடந்த மாநாட்டில் ஏறி குதித்து அவங்கவுங்க வந்து மாலை போட்டாங்கல்ல. அது மாதிரி உங்களோட 10 பேர் ரெடி 4-5 பேரை ரெடி பண்ணி ஸ்டாலின் வருவார், நீங்கள் எல்லாம் ஏறி குதிச்சு மாலை போடணுன்னு முதல்ல ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. எவனோ இந்த கேட்டை தாண்டி குதிக்க மாட்டான். இதை இத்தனை கோடி வாங்கிட்டு இந்த யோசனையை தான் அவன் கொடுத்தானா? காஸ்டியூம்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு நடந்து போறதுலேருந்து அப்படியே காப்பி அப்படியே எடுத்துட்டு வந்துட்டு பரவ முடியுமா? சொல்லும் தெரியுமா விவேக்க பார்த்து? இந்த கருமத்தை தான் நைட்டு ஃபுல்லாக ஒட்டிக்கிட்டு இருந்தியான்ற மாதிரி இந்த கருமத்துக்கு தான் இவ்வளோ கோடி செலவு பண்ணீங்களா? இப்படி என்ன கிளம்ப வேண்டியதானே? அதான் துப்பிட்டில போக வேண்டியதானே? நம்மிடமிருந்து திருடிய காசுல ஒரு நாள் வசூல்ல ஒரு மாநாடே நடத்த முடியும் இவர்களால். ஒரு நாள் வசூல் எவ்வளவு இந்த குடும்பத்திற்கு? 50-60 கோடி. ஒரு நாள் வசூலில் ஒரு மாநாட்டையே நடத்துகிறாங்க அப்படின்னா இவங்க 5 வருஷத்தில் எவ்வளோ கொள்ளையடிச்சிருப்பாங்கன்றது யோசிச்சு பாருங்க. இந்த தெருவன உங்க தகுதி தெருவனம்னே, ரோடு வைக்கிறோம்னே. ஐயோ உங்ககிட்ட தான் அடம் புடிப்பிய வாங்கி போட்டா பின்னால உதவும்டா. என்ன வாங்கிக்கலாம்னு போங்க. ஐயா உங்ககிட்ட எடுத்து சொல்றாங்களா சொல்ல மாட்டேங்கிறாங்களா? இதெல்லாம் பண்ணா சிரிச்சு போடுவாங்க ஐயா. நம்மளை வந்து அப்பட்டமா காப்பி அடிக்கிறோம்னு கண்டுபிடிச்சிருவாங்க. வேணாம். அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா. போய் இறங்கியாச்சு. வயிறு ஒரே கபகபன்னு ஒரே பசிக்குது. சரி எப்படா சாப்பாடு போடுவாங்க அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அங்கே இருந்து ஒரு குப்பை வண்டி ஒன்று வந்துச்சு. அதுக்கு பேர் தான் சொன்னாங்க இந்த சாப்பாடே அந்த குப்பை ஒன்று தாண்டா இருக்குன்னு. எனக்கு ஒரே ஷாக்கு. சரி வயிறு வேற பசிக்குது என்ன பண்ணுறது அப்படின்ட்டு நான் விட்டு எடுத்துட்டேன். எல்லாம் விட்டு எடுக்கிறானுங்க பயங்கரமாக. ஒரே தெரியா இருக்கு, மாசாக இருக்குது. அவ்வளோ கூட்டம் எல்லாம் போது எடுக்கிறாங்க. அதான் ஏதாச்சும் ஒரு உணவுப் பொருட்களோ தின்பண்டங்களோ அல்லது பரிசு பொருட்களோ ஏதாச்சும் ஒரு இடத்துக்குள்ள இருந்தா அந்த ஒரு டப்பாக்குள்ளேயோ அல்லது அந்த ஒரு அண்டாக்குள்ளேயோ டைவ் அடிச்சு உள்ள பூந்து அது யாருக்கு என்பதில் பிச்சுக்கிட்டு போற அந்த ஒரு முக்கியமான மேட்ரு. எந்தவித கட்டுப்பாடும் இல்லாம நம்ம கொள்கை இல்லாத கூட்டமா? நம்ம ஒரு கொள்கை பற்றான கூட்டம், அவர் கட்டுப்பாடற்ற கூட்டமா? நம்ம எவ்வளவு கட்டுப்பாடோட இருக்கும்? நம்மளுடைய தொண்டர்களை பாருங்க எவ்வளவு ஆர்ப்பரிக்கிறாங்க. எந்தவித கட்டுப்பாடும் இல்லாம ஒரு உடன்பிறப்பு வைரம் பாஞ்ச கட்டை. அது என்னப்பா வைரம் பாஞ்ச கட்டை அப்படின்னா டைமண்டு பாஞ்ச கட்டை.
நிறைய டைமண்ட் உள்ளே போயிருக்குது. அது நல்லா பாஞ்ச அந்த அந்த ஒரு பிரதிபலிப்பை நம்மளால பார்க்க முடிஞ்சுச்சு. லட்சியம்னா என்னன்னு எதுவுமே தெரியாம கில்லி படத்துல த்ரிஷாவை தோல் மேல போட்டுக்கிட்டு விஜய் ஓடுவார் இல்லையா காப்பாத்துறதுக்கு அவங்கள, அந்த மாதிரி ஒரு உடன்பிறப்பு இன்னொரு உடன்பிறப்பை தோல் மேல போட்டுக்கிட்டு வெற்றி கூச்சல் போடுகின்ற ஒரு கூட்டம் இன்னைக்கு தமிழ்நாட்டுல சுத்திக்கிட்டு இருக்கு. உயிரே உயிரே தப்பிச்சு எப்படியாவது ஓடிவிடு. ஆனா கொள்கையோடு கடமையோடு சமூகத்தில உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு இருக்கக்கூடிய இளைஞர்கள் திமுக பின்னால் தான் நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர் ஒரு பக்கம் பார்த்தா ஹீரோயின் மாதிரியே தோல் மேல படுத்து கிடக்குறாரு, நம்ம ஆளுக்கு பேண்ட் வந்து கீழே வருது, அதையும் மேனேஜ் பண்ணி தூக்கிட்டு ஓடினாரு பாருங்க. ஐயோ சாமி. இதனாலதான் சொல்றோம் அது வந்து வெறிய ரசிகர் கூட்டம். ஆனா இது கொள்கை கூட்டம், தத்துவ கூட்டம். அண்ணாவின் வழியில் அயராது உழைக்கும் பொன்னான கலைஞர் கண்ணாக மதிக்கும் உடன் பிறப்பேன், கழக உடன் பிறப்பேன், உடன் பிறப்பேன், கழக உடன் பிறப்பேன், உடன் பிறப்பேன், கழக உடன் அந்த மாநாடு முடிஞ்சு போகும்போது தலையில கருப்பு கட்டு வாழைப்பழ சீரு வாராண்டி வாராண்டி தாய் மாமே வாராண்டி சீர்கொண்டு வாராண்டின்னு, அதே மாதிரி எல்லா திமுக தொண்டர்களும் தலையில வாழைத்தாறு கட்டு அடுத்து கரும்பு கட்டோட ஒரே பயணமா இருந்தாங்க. அவ்வளவு சிறப்பா அந்த கூட்டம் நடந்து முடிந்திருக்குது. நாங்க எல்லாருமே ஒரு கம்பெனிக்கு தலைக்கு 1 லட்சம் சம்பளம் வாங்குறோம், தலைக்கு 1 லட்சம் சம்பளம் வாங்குறோம். ஓலா 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 ஓலம்மா. எங்க இளைஞரணி மாநாட்டுக்காண்டி வந்திருக்கோம், காசுக்காண்டி வரேனே. நான் 1.5 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறேன், என் ஃப்ரெண்டு பேசினா தெரியுமா, தலைக்கு 1 லட்ச ரூபாய்க்கு சம்பளம் வாங்குறாங்க. நாங்க வந்த ரீசன் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தளபதிக்காண்டி நாங்க வந்திருக்கோம். மொத்தபடி யாரு காசுக்காண்டி வரல. நான் பேங்க் ஸ்டாஃப்னு ஐடிஎஃப்சி, நான் பேங்க் ஸ்டாஃப். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் வர்ற நிறுத்துற அவனை. இது ஏதோ கணக்கு காட்டுவதற்காக கூட்டப்பட்ட கூட்டம் கிடையாது. நம்முடைய எதிரிகள் போடுகின்ற தப்பு கணக்க சுக்குநூறாக உடைக்கின்ற கூட்டம் இங்க வந்திருக்கக்கூடிய இளைஞரணி கூட்டம், கொள்கை கூட்டம். ஆளுக்கு 50 ரூபா கோணாரங்கள்ல போய் சாப்பிட்டுக்குங்க. 50 50 50 50. ஹலோ மக்களே, வணக்கம். இதுதான் திராவிட முன்னேற்ற கழகம் நடத்தும் விழா. இங்க பாருங்களேன் சுத்தி, இதுதான் திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிறது. இதுதான் ஒரு கழகத்துக்குள்ள கட்டுப்பாடும் ஒரு தொண்டன் ஒரு கழகத்திற்கு மீது வைத்திருக்கிற உண்மையான விசுவாசத்திற்கான அடையாளம் தான் இது. திரும்பியும் சொல்றோம், தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, இந்திய அரசியல் வரலாற்றிலேயே திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கும் தொண்டனை மாதிரி ஒரு ஒழுக்கமான ஒரு தொண்டனை நீங்க வந்து பார்த்திருக்கவே முடியாது. முதல்ல ஒழுக்கம் என்றால் என்ன என்பது, ஒரு விழாவுக்கு எப்படி வரணும், அந்த விழாவில இருந்து போகும்போது அந்த வந்த மாதிரி அந்த விழா மேடையை விட்டு செல்வது எப்படி என்பதை திமுக தொண்டன் என்று படிச்சுட்டு வந்து அரசியல பண்ணுங்கடா. கழக உடன் பிறப்பேன், உடன் பிறப்பேன், கழக உடன் பிறப்பேன், பிறப்பேன், கழக உடன் பிறப்பேன், உடன் பிறப்பேன், கழக உடன் பிறப்பேன். தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா? இல்லையா? அதெல்லாம் இல்லையே. இல்லையா? இருக்குடா எங்கடா இருக்கு? எப்படி கூச்சம் இல்லாமல் பொய் பேசுறார் பாருங்க. சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் ரசிகர்கள் விசில் கொண்டு செல்வதற்கு முதல் முறையாக காவல்துறை தடை விதித்திருக்கிறது. இந்த விசில் தடைக்கும் ஐசிசி அல்லது பிசிசிஐ தரப்பிலிருந்து எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை என்று கிரிக்கெட் நிர்வாகம் தரப்பிலும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதான்டா திமுக, இதான் திமுக, மறந்துடாத. திராவிட மாடல்னா என்னன்னு கேட்கிறவங்களுக்கு இதுதான் பதில். வீணா போயிரு போ. வெள்ளரிக்காயா அண்ணாச்சி, இது நல்லா இருக்கு. அண்ணாச்சி நல்லா அண்ணா, எதுக்கு ஏன்ட கையில அண்ணாச்சி இத புடிங்க. 80 ரூபாய் கொடு, 80 ரூபாய் கொடு. எதுக்கு என்ன எவ்வளவு நல்லா இருக்கும்? 80 ரூபாய் கொடு, 80 ரூபாய் கொடு தம்பி. வீணா போயிரு தம்பி. எது கேக்குறீங்க? கேட்டேன்னா குடுங்க, நான் உன்கிட்ட குடி. 80 ரூபாய் கொடு. போ.